கோல்டு, கோல்டு, கோல்டு. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து யூடியூப தொறந்தாவே கோல்ட பத்தி தான் இருக்கு. என்னடா கோல்டு தான்ப்பா சூப்பரு. கோல்டு மார்க்கெட்டெல்லாம் நம்ம வந்து இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கோல்டு தான் எப்பயுமே சேஃபு. அதனால கோல்டு வந்து கிராமுக்கு ரூ. 20,000 போயிரும். ரூ. 12,000 போயிரும்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு தான் ஆக்சுவல் வேல்யூவே அது ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அவங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு மேக்ரோனா உலகத்தில் என்ன நடக்கின்றது? யுஎஸ்ஏல என்ன நடக்கின்றது? டாலர் எப்படி போகும்? இதெல்லாம் சேர்ந்து பார்த்து கோல்டோட பிரைஸ ஓரளவுக்கு கணிக்க முடியும். அ ஆனா ஜென்ரலா இப்ப சொல்ல போனோம்னா, பொதுமக்களுக்கு வந்து கோல்டு எங்க போகுது? எவ்வளோ விலை? அதெல்லாம் கவலை இல்ல. அவங்களுக்கு கோல்டு வாங்கணும். நம்ம இந்தியன்ல வந்து இந்தியன் கல்ச்சர்லயே இருக்கிறது கோல்டு வாங்கணும். ஓகே. ஸோ அது போக ம் இருக்கிற இந்த ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போது. மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கான வீடியோ. இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா, நான் ஒரு செபி அட்வைசர்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் தேவைப்படுது அப்படின்னா, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஓகே. இது என்னோட ஒரு பெர்சனல் வியூ தான். ஓகே. எபிசோட்குள்ள போலாமா? நான் உங்க சாம்பார் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆர் ரேடியோ பெட்டி ஜெனரலி ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ். ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங் வித் கோல்டு. பொதுவா கோல்டு ஆக்சுவலா முன்னாடி வந்து கோல்டு நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஜென்ரலா காசு இருக்கா? சரி இருக்கிற காசுல கொஞ்சம் கோல்டு வாங்கி வைப்போம். ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம பர்சனல் லோன்லாம் அப்போ பெரிய ஃபெசிலிட்டி கிடையாது. பேங்கிங் ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்போ வந்து சின்ன சின்னதா வட்டி கடை இருக்கும், சேட்டு கடை இருக்கும். அங்க போயிட்டு வாங்குன கோல்ட வச்சு வேற ஏதாவது எமர்ஜென்சிக்கோ, ஹெல்த்துக்கோ அந்த மாரி ஏதாவது வேணும்னா வாங்கிப்போம். அப்பவும் கோல்டு விக்க மாட்டாங்க. நீங்க முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல கோல்ட விக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாரி. ஓகேயா? ஸோ எமர்ஜென்சியா லோன் வேணும் அப்படின்னா திடீர்னு பேங்க் தரமாட்டாங்க இல்லையா? அதனால அந்த மாரி யூஸ் பண்றாங்க. இப்ப ஆக்சுவலா கோல்டுக்கு வந்து அந்த யூஸுக்காக தான் வாங்குறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்ல போம்போது எனக்கு தெரியல. இப்போ வந்து கோல்ட ஒரு ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் மாரி அதுவும் நெறைய ஃப்ளக்சுவேட் ஆகுது. மேலேயே போய்க்கிட்டு இருக்கும் அப்படின்னு. பட் கோல்டு வந்து தேவைக்காக வாங்கணும். அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 10,00,000 20,00,000 உங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல எனக்கு இது வேணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு 200 கிராமு, 300 கிராம் கோல்டு அந்த மாரி நம்ம சேர்த்துக்கலாம். கிராமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரேடியா நம்ம போய் வாங்கணும்னு நம்மட்ட கேஷ் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் சேர்த்துக்கலாம். முன்னாடினா வந்து மாசம் மாசம் 1 கிராம் கோல்டெல்லாம் வாங்கலாம். ஏன்னா 1 கிராம் 1,500, 2,000, 3,000 அந்த மாரி இருந்துச்சு. 5,000, 6,000 போம்போதே 1 கிராம் வந்து வாங்குறது கஷ்டமா போச்சு மாசம் மாசம். ஏன்னா சம்பளம் அந்த அளவுக்கு ஏறல இல்லையா? ஸோ, இப்போ நம்ம வந்து கோல்டு வாங்கணும்னா எப்படி வாங்கலாம்? அப்படின்னா, நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இடிஎஃப் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டீமேட் அக்கவுண்ட்ல ஷேர் வாங்குற மாரி ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸுக்கு கீழ அவங்க கோல்டு இடிஎஃப் வச்சிருப்பாங்க. உலகத்தில என்ன கோல்டு ரேட்டு போய்க்கிட்டு இருக்கோ, அத அந்த ஃபண்டுல ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அத அது வந்து ஒரு யூனிட் கணக்குல வாங்குவோம். மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற மாரி. ஒரு யூனிட் ரூ. 60. நான் வாங்க ஆரம்பிக்கும்போது ரூ. 50, ரூ. 55 அந்த மாரி இருந்துச்சு. இப்ப ரூ. 80, ரூ. 82 போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாரி நமக்கு சில்லற காசு இருக்கும்போது இந்த மாரி கோல்டு பீஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. இது லாங் டேர்ம்ல எப்படி வெல்த் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் கோல்டு ஒரு வெல்த் தான். பட் ஆனா, நம்ம ஒரு ஒரு 2 மோட்டோ சொல்லிக்கலாமே. நம்ம வெல்த் சேர்க்கறதுக்கு. ஒண்ணு இன்ஃப்ளேஷன் பீட் பண்றது. அதாவது விலைவாசிய மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இன்னொன்னு நமக்கு சொத்து சேரணும். விலைவாசிய பீட் பண்ணா மட்டும் பத்தாது. அது போக எக்ஸ்ட்ராவா நமக்கு சொத்து சேர்க்கணும். அந்த ஒரு மோட்டோல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவ கோல்டு சாட்டிஸ்ஃபை பண்றோம். அதாவது இன்ஃப்ளேஷன பீட் பண்றது. கண்டிப்பா. அது ஒரு ஹெட்ஜ் தான். நம்ம கண்டிப்பா கோல்டு வந்து ஃபியூச்சர்ல விலைவாசிய மேனேஜ் பண்றதுக்கான ஒரு கரன்சிக்கு பதிலா நம்ம கோல்ட சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே. சரி அப்போ வெல்த் சேர்க்கறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு தெரிஞ்சு தோணுனது ஸ்டாக் மார்க்கெட் தான். வேற வந்து ரியல் எஸ்டேட்டு நெறைய இருக்கு. பட் ஆனா, 1 ஷேர் 2 ஷேர் நம்மகிட்ட ஒரு ரூ. 50, ரூ. 100, ரூ. 1000, ரூ. 500 அந்த மாரி இருந்துச்சுன்னா, 1 ஷேர் 2 ஷேர் நம்மளால வாங்க முடியும். ரியல் எஸ்டேட்ல அப்படி வாங்க முடியுமா? ஸோ மிடில் கிளாஸ்க்கு நான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்றது, இந்த மாசம் 1,50,000 சம்பாதிச்சுட்டு, ஐய்யய்யோ! டாக்ஸ் போகுதேன்னு அழுதுட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காச செலவு பண்ணிட்டு, கார் வாங்கிட்டு, அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டு, பைக் வாங்கிட்டு, சூப்பர் பைக் வாங்கிட்டு, ஃபாரின் லொகேஷனுக்கு டூர் போய்க்கிட்டு, நாங்க மிடில் கிளாஸ் எங்ககிட்ட காசு இல்ல அப்படின்னு புலம்புறவங்க கிட்ட கிடையாது. அவங்க கிடையாது மிடில் கிளாஸ். நான் சொல்றது, மாசம் ஒரு ரூ. 30,000 சம்பளம் வாங்கிட்டு, சென்னையிலேயே நான் சொல்றேன், ரூ. 30,000 சம்பளம் வாங்கிட்டு, கஷ்டப்பட்டு வீட்ட ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்கனால சொத்து சேர்க்கணும் அப்படின்னா யோசிக்கவே முடியாது. ஏன்னா நான் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். சென்னையில நான் கரியர் ஆரம்பிக்கும்போது ரூ. 20,000 சம்பளம். ஆனா அப்பயும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா
ஓகே. மாசம் நம்மனால ஒரு ரூ. 200 சேர்த்து வைக்க முடியுமா? ரூ. 200 ரூ. 300 மேக்ஸிமம் ரூ. 500 முடியும்னா, ஒரு ஷேர் நமக்கு தெரிஞ்ச ஷேர் நம்ம வாங்கிக்கலாம். இல்ல அப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் பெருசா எனக்கு ஐடியா இல்ல. அதனால நான் இண்டிவிஜுவல் ஷேர் வாங்கிட்டேன். ஆனா இப்போ நமக்கு மொத்தமா நிஃப்டி அதாவது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸே நம்மளால ரூ. 200 ரூ. 300 மொத்த கம்பெனிஸையும் வாங்க முடியும். அதுதான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ். நீங்க டிமேட் அக்கவுண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஏதோ ஒரு புரோக்கர்ட்ட. நான் வச்சிருக்கிறது வந்து க்ரோ. க்ரோல போய் பார்த்தா நிஃப்டி 50 இடிஎஃப் அப்படின்னு வச்சா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அடிச்சா நமக்கு கிடைச்சிரும். அதில நான் வந்து என்னால முடிஞ்சா அது ஒரு ரூ. 250 ரூ. 260 இருக்கும் ஒரு யூனிட். எப்போ காசு கிடைக்குதோ அத வாங்கி போட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ நம்ம எதில பெட் பண்றோம் அப்படின்னா, இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ். அதாவது இதுதான் கிட்டத்தட்ட இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு இண்டெக்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணும். நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை நம்ம வாங்கி வச்சுப்போம். ஸோ எல்லா கம்பெனியும் பூண்டி ஏறுமா அப்படின்னு கேட்டால் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். 2012ஓட உலகம் அழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பேசிக் கான்செப்ட் என்னென்னா ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக சேஃபாகவும் இருக்கணும், நல்லா வெல்த்து பில்ட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் அவுட்லுக் தான். ஸோ ஸ்டாக்கும் நிஃப்டி 50 எல்லாம் அதுதான். பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா நிஃப்டி 50 நல்லா இருக்கும். நாடு வளர்ந்துச்சுன்னா நிஃப்டி 50 வளரும், நம்ம சொத்தும் வளரும். ஓகே. ஸோ இப்போ கோல்டுக்கும் நிஃப்டிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு இது என்ன எதனால இப்படி ப்ரைஸ் மாறுது? சரி இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஏன் ப்ரைஸ் மேலே கீழே போகணும்? கோல்டில் பார்க்க போனோம்னா பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ தேவை. இன்னொன்று எவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் டிமாண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம பொதுமக்கள் நம்ம நிறையா டிமாண்ட் பண்ணுறோம். அதை விட ஃபாரினில் இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, அந்த மாதிரி அவங்களால யூஎஸ் டாலர் வாங்க வேணாம் அப்படின்னா அவங்க கோல்டை வாங்கிப்பாங்க. கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கவர்மெண்ட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா கோல்டு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இன்னும் பெருசாக நெகட்டிவாக நடக்க போகுதுன்னு ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் நம்மளும் வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட்டும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம ட்ரம்ப் வேறு அடிக்கடி டாரிஃப் போகிறாரா. ஸோ யூஎஸ் டாலர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா நம்ம யூஎஸ் டாலர் வந்து தேவையில்லை, எனக்கு உங்கள் பாண்டே தேவையில்லை, நான் கோல்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரைஸ் ஏன் அஃபெக்ட் ஆகுது? மார்க்கெட்டுங்கிறது ஒரு எமோஷ்னல் கேம். அதாவது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, 90% சைக்காலஜின்னா 10% அதில் ஃபினான்ஸ் இருக்கும். அதாவது கம்பெனிலாம் சூப்பர் கம்பெனியாக இருக்கும், ஆனால் வாங்குறவனுக்கு மூடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியை விற்றுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா டாடா மோட்டர்ஸு, நாட்கோ ஃபார்மா நல்ல கம்பெனியாக இருக்கட்டுங்க, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு குரூப்பு. இந்த கம்பெனி பற்றி தெரியாதவங்க, இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணாதவங்க விற்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இதுலேயும் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒர்க் அவுட் ஆகும். இதில் என்ன மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால், ஒரு கண்ட்ரி எவ்வளோ வளருது, அந்த கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸ் வளருதா, இதெல்லாம் தான் ஓரளவுக்கு நான் மேக்ரோவாக நான் சொல்ல விரும்புகிறது. இப்போது ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணுறதும் பார்த்தாச்சு கோல்டு அண்ட் நிஃப்டிக்கு. இப்போ நம்ம அன்சர்டனிட்டின்னு சொல்கிறாங்களே, அதில் கோல்டு தான் வாங்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே ஒரு சில கேசஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்க்க போகிறது 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதாவது அமெரிக்காவில் கடனை கண்ணாபின்னான்னு வீட்டு லோனை கொடுத்து, அதாவது வாங்குறதுக்கே எலிஜிபிள் இல்லாத நிறைய பேருக்கு வீட்டு லோனை கொடுத்து அதில் மாட்டிக்கிட்டு மொத்த பேங்கையும் மூடி ஃபினான்ஷியல் செக்டர் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸை உண்டாக்குன அந்த 2008 பற்றி தான் சொல்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பேங்க்கே மூடிட்டாங்க. கம்பெனிக்கு எங்கேருந்து கடன் கிடைக்கும்? கடனே கிடைக்கல. கம்பெனி எப்படி ரன் பண்ணுவாங்க? ஏன்னா அப்போல்லாம் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் டேர்மில் கடன் வாங்குவாங்க. இப்பயும் வந்து நிறைய பேர் ஷார்ட் டேர்மில் கடன் வாங்குவாங்க. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிம்பாங்க. அந்த கம்பெனி பிஸ்னஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சில ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டு வந்து பேங்க்லேருந்து ஷார்ட் டேர்மாக பிலோ 1 இயர் பீரியடில் கடன் வாங்கி அதை மறுபடியும் ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் லிக்விடிட்டியே இல்லை, அதாவது பணமே இல்லை பேங்க்குக்கிட்ட. அப்படிங்கும்போது பேங்க்கினால் என்ன பண்ண முடியும்? கம்பெனினால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. காசு கிடைக்காது. அப்போ பிஸ்னஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் ஸ்லோ டவுன் பண்ணிட்டா ஆளுங்க எதுக்கு வச்சுக்கணும்? ஆளுங்களை திருப்பி வீட்டுக்கு அனுப்பி விட்றாங்க. ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா வேலை இல்லாமல் போயிடும். வேலை இல்லாமல் போனால் இஎம்ஐ கட்ட முடியாது, வாடகையும் கட்ட முடியாது. அப்படி தான் அந்த டைம் ரிசெஷன் வந்துச்சு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலான ஒரு பிஸ்னஸ் ரிசெஷன் கிடையாது 2008. இது பேங்க்குனால் உருவாக்கப்பட்ட ஒரு ரிசெஷன். இந்த டைமில் கோல்டு
கிட்டத்தட்ட 50% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது டிசம்பர் 2007லேருந்து மே 2009 வரைக்கும். ஆனா நிஃப்டி 24% கீழ விழுந்திருக்கு. ம். ஸோ இந்த டைம்ல இந்த மாரி ஒரு கிரைசிஸ்ல கோல்டு அடிச்சு தூக்கிடுச்சு நிஃப்டிய. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2010லேருந்து 11. இது என்ன ஸ்பெஷல் சிட்யூவேஷன் அப்படின்னு பார்த்தா, இந்த டைம்ல தான் வந்து இந்த யூரோப்பியன் டெட் கிரைசிஸ், இந்த யூரோப்ல எல்லாம் பல டெட் கிரைசிஸ் வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த யுஎஸ்லயும் அ கடன் மார்க்கெட்ல நெறையா ஒரு கன்சர்ன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது பேங்க்ஸ் வந்து மத்தவங்களுக்கு கடன்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அந்த மார்க்கெட்ல லிக்விடிட்டி கரன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த டைம்ல சொல்லப் போனோம்னா, அப்பயும் நம்ம நிஃப்டிய வந்து கோல்டு அடிச்சு தூக்கிருச்சு. கோல்டு அப்பயும் ஒரு 63% ஏறிருக்கு. ஆனா நிஃப்டி 12% இறங்கிருக்கு. எப்போ? ஜான் 2010லேருந்து டிசம்பர் 2011. நெக்ஸ்ட்டு 2014 இந்த வருஷத்த யாராலயும் மறக்க முடியாது. ஏன்னா, அப்பதான் நம்ம மோடிஜி எலெக்ட் பண்ணப்பட்டார். அந்த டைம்ல எலக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா யார் வருவாங்க? எல்லாம் கோலிஷன் கவர்ன்மென்ட், ஹேங்கிங் பார்லிமென்ட் அந்த மாரிலாம் கண்ட மேனிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். அந்த டைம்ல கோல்டு தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெருசா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணல. 11% அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நிஃப்டி வந்து ஒரு 5% கெயின். எலக்ஷன் முடிச்ச உடனே, அதாவது மேல ரிசல்ட் வந்துருச்சு. அ எலக்ஷன் ராலி எல்லாம் முடிச்சுட்டு, டிசம்பர் 2014க்கு அப்புறம் அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம மோடிஜி வந்து மே 2014ல பிஎம் ஆயிட்டார். அப்போ ஓகே, ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டுப்பா, நம்ம 24% அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி அடிச்சு தூக்கிடுச்சு. கோல்டு கீழ இறங்கிருச்சு. இது ஏன் அப்படின்னா, கோல்டு வீக் ஆனது அப்படின்னு கிடையாது. கோல்டு அப்படியே தான் இருக்கு. நம்ம ஆளுங்களோட பிரிஃபரன்ஸ் மாறிடுச்சு. கோல்ட்ல வச்சிருந்த அசட்ட இப்ப நம்ம நிஃப்டில போட்டா சூப்பரா ரிட்டர்ன் எடுக்கலாம் அடுத்த 4, 5 வருஷம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் தான் இருக்க போகுது. அப்ப அடுத்த ஒரு 4, 5 வருஷம் நம்ம நல்லா இது பண்ணலாம். அடிச்சு தூக்கலாம் நிஃப்டிய அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி பக்கம் போயிருவாங்க கோல்ட விட்டுக்கிட்டு. ஸோ டிமாண்ட் கம்மியாகும்போது ஆப்வியஸ்லி பிரைஸும் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏப்ரல் 2020 கோவிட் பேண்டமிக். அதாவது கோவிட்-19ல பேண்டமிக் ஆரம்பிச்சோனே, கண்டிப்பா இது வந்து முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஸ்பானிஷ் ஃப்ளூவோ என்னமோ சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாரி பேண்டமிக் எல்லாம் நம்ம எதுவும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட்டு சிட்யூவேஷன்ங்க. இது எப்போ ரிகவர் ஆகும்? இந்த லாக்டவுன் போடுறாங்கன்னா, உலகமே ஸ்தம்பிச்சிருச்சுல்ல. எங்கேயுமே ஆக்டிவிட்டி நடக்கல. ஆனா அப்போ சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. காய்கறி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அத்தியாவசிய சாமானம் அதெல்லாம் போய்க்கிட்டு தான் இருந்துச்சு. ஆஃப்கோர்ஸ் புதிய கார் வாங்குறது, பைக் வாங்குறது பெருசா ஆக்டிவிட்டி அந்த மாரி நடக்கல. ஏன்னா கம்ப்ளீட் லாக்டவுன். அது ஒரு பெரிய அன்சர்டனிட்டி. அந்த டைம்ல நிஃப்டி 38, 40% அடிச்சது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கெல்லாம் 80%, 90%லாம் அடிச்சிருக்கும் நெறையா. கீழ போயிருக்கும். அந்த டைம்ல கோல்டு தான் மேல போச்சு. இதே தான் வந்து இப்போ நடந்துண்டு இருக்கு. இந்த ரீசெண்டா நம்ம ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அன்சர்டனிட்டி வந்து கன்னாபின்னான்னு ஆயிடுச்சு. இவர் காலையில ஒண்ணு சொல்றாரு, சாயங்காலம் ஒண்ணு சொல்றாரு. டாரிஃப் போடுறேங்கிறாரு, இல்லங்கிறாரு, பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாரி ஒரு ஏன்னா யுஎஸ் வந்து உலகத்துக்கே ஒரு பெருந்தலைவர்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் ஓல்டஸ்ட் டெமோக்ரசி அண்ட் ஃபாஸ்டஸ்ட்ங்க பாருங்க. பெரிய எக்கானமின்னு வச்சுக்கோங்க. குளோபல் லீடர். ஸோ அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாலும் அது உலகத்தில ஏதோ ஒரு மூலையில கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். கரெக்ட்டா? ஏன்னா டாலர தான் பொதுவா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்காங்க குளோபல் கரன்சியா. இப்படி ஒரு லீடர் இருந்து கன்னாபின்னான்னு அடிச்சு இறக்கும்போது, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் நம்ம கோல்டு பிரைஸ்ல. ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படிதான் சொல்லுது. அன்சர்டனிட்டி இருந்தா கோல்டு மேல போகும். அன்சர்டனிட்டி குறைஞ்சிருச்சுன்னா, எல்லாம் நிஃப்டி பக்கம் திரும்பிருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஓகே. என்னோட டேக் என்னவா இருந்துச்சு? செப்டம்பர்ல எனக்கு வந்து நான் வாங்குன இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் எல்லாம் வந்து சிலதெல்லாம் 40, 50 பிஇ வரைக்கும் அதிகமா ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்? ஓகே. இந்த டைம்ல வந்து நம்ம வாரன் பஃபெட்டும் நெறைய வித்துக்கிட்டு இருந்தாரு கம்ப்ளீட்டா. ஆப்பிள் ஷேர்லாம். ஸோ நான் அவர ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணேன். அந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் ஓகே. இவரு வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப நம்மளும் கொஞ்சம் நம்ம போர்ட்ஃபோலியோ சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வித்து, என்னால முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் ஃபண்ட்ல போட்டேன். கொஞ்சம் நெறைய கோல்ட்லயும் போட்டேன். செப்டம்பர்ல கோல்டு நெறைய வாங்க ஆரம்பிச்சுட்டேன். எக்விட்டியும் வித்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு மந்த்லி சேலரி வரும்போது, ஆல்ரெடி நான் அந்த டைம்ல வித்து நெறைய கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் மந்த்லி வரத கோல்ட்ல போடணுமா? ஸ்டாக்ல போடணுமா? நான் யோசிப்போது, ஸ்டாக் நல்லா இறங்க ஆரம்பிச்சுருச்சு. பொதுவா சொல்லப் போனோம்னா, நான் ஒரு 3 ஸ்டாக்ல தான் அதிகமா வாங்குனேன். 3, 4 ஸ்டாக். ஒண்ணு டாடா மோட்டார்ஸ், இன்னொன்னு நேட்கோ ஃபார்மா, அப்புறம் டாக்டர் ரெட்டி, இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் பேங்க், மணப்புரம். இதில தான் நான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணேன்.
ஏன்னா, இந்த போர்ட்ஃபோலியோல நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அக்குமுலேட் பண்ணோம்னா தான், அதிக குவான்டிட்டிய கம்மி விலையில வாங்க முடியும். நான் வந்து இருக்கிறதே ரூ. 10,000 நான் அதில 10 ஸ்டாக் வாங்க போறேன். அதாவது 10 டிஃபரண்ட் ஸ்டாக் வாங்க போறேன்னு நம்ம அமௌண்ட்ட பிரிச்சோம்னா, ரூ. 1000க்கு 50% ரிட்டர்ன் கிடைச்சாலும் ரூ. 500 தான். ஸோ, எனக்கு அந்த லாஜிக் புரிஞ்சனால, போர்ட்ஃபோலியோ சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஸ்டாக்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த அசெட்ல அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட போர்ட்ஃபோலியோல வெறும் 14 15 ஸ்டாக் தான் இருக்கும். அதுலயும் நான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணது இந்த 3, 4 ஸ்டாக். இப்போ அதிக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்னால லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ மாசம் இருக்கும்? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் 8 மாசத்துல இந்த ஷேர்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் என்னால அக்குமுலேட் பண்ண முடிஞ்சது. அதில ஹிஸ்ட்ரி வந்து நான் அம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ, இதுக்கப்புறம் நான் மேபி கொஞ்சம் கம்மியா இன்வெஸ்ட் பண்ணா கூட போகும். ஆனா, இன்னும் என்கிட்ட கேஷ் ரிசர்வ் நான் வச்சிருக்கேன். ஸோ, ஸ்லோலி சேலரி வரும்போது டிப்ளாய் பண்ணிப்பேன். இப்ப நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டா, அ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அட்வைஸ் பண்ணக்கூடாதுல்ல. நான் என்ன பண்ணேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களோட இண்டிவிஜுவல் டேக்கு உங்களுது. நீங்க ஃபிசிக்கலா கோல்டு வச்சிருக்கீங்க. நெறையாவே ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்டின்னா, மேரேஜுக்கு நீங்க வாங்கியிருப்பீங்க. இடையில செயினு அந்த மாரிலாம் வாங்கியிருப்பீங்க. நம்ம அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். கழுத்தில போட்டுறது, கையில போட்டுக்கலாம். அதெல்லாம் நம்ம சொத்து தான். அதுவும் நமக்கு கோல்டு ரிசர்வ்ல தான் சேரும். அதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு 10, 15 லட்சத்துக்கு இருக்குன்னா, தாராளமா போதும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கோல்டும் வாங்கிக்கலாம். கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து நிஃப்டில பண்றது. அதாவது ஸ்டாக்ஸ்ல உங்களால இண்டிவிஜுவலா பிக்கப் பண்ண முடிஞ்சா ஓகே. இல்லன்னா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட போய் ஸ்டாக்க பிக் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஸ்டாக்க பிக் பண்றதுன்னா எல்லாத்தையும் வாங்க முடியுமா? கிடையாது. இந்த டைம்ல, இந்த அன்சர்டனிட்டில தான் நெறைய நல்ல நல்ல ஸ்டாக்கு கூட கம்மி விலையில கிடைக்கும். இதுல ஒரு சில லிஸ்ட் நான் ஸ்க்ரீனர் வெப்சைட்லேருந்து எடுத்தபோது, இதெல்லாம் லோ பிஇ ஸ்டாக்ஸ். லோ பிஇனா என்ன பொறுத்தவரை லோ பிஇனா என்ன தெரியுமா? பிலோ 10 அதாவது பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் பிலோ 10 இருக்கணும். அப்படி இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இது. இதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா, நான் சொல்ல முடியாது. இதுல என்னோட ஒரு நான் இந்த ஃபில்டர் போட்டு குறியெல்லாம் அடிச்சு எடுக்கும்போது, எனக்கு இதுதான் கிடைச்சது. இதுல ஒரு சில அதிக இது போக ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. பிஇ மட்டும் பார்த்து துபாய் ஒரு கம்பெனி கம்மி விலையில கிடைக்கும்னு சொல்லி வாங்க முடியுமா? முடியாது. அப்புறம் பாக்கி இருக்கிறது நம்ம என்ன பார்க்கணும்னா, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்ட் இந்த லாஸ்ட் காலத்துல இருக்கு பார்த்தீங்களா? அத பார்க்கணும். இதுல பார்க்கும்போது பப்ளிக் கம்பெனி இருக்கும், நாட்கோ ஃபார்மா இருக்கும், டாடா மோட்டார்ஸ் இருக்கும். நெறைய பப்ளிக் ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. இது என்னோட ஃபில்டர் என்னன்னா, மினிமம் அபவ் 15 ஆர் 20%. 20%க்கு மேல ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் கன்சிஸ்டன்ட்டா எவ்ரி இயர் குடுத்துருக்காங்கன்னா, நான் அத கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. மெயினா இன்னொன்னு பார்க்க வேண்டியது, இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல நம்ம என்கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கு அப்டின்னா, நான் வந்து டிவிடெண்ட் யீல்ட பார்ப்பேன். டிவிடெண்ட் யீல்ட் ஓகே 6.59 கிட்டத்தட்ட 6.5% வந்து எஃப்டி மாரி வருது. இதுக்கப்புறம் இந்த பிரைஸும் அப்ரிஷியேட் ஆகும்னு வைங்க. நான் வந்து மேபி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ட கொஞ்சமா நான் கோல் இண்டியா வாங்கி வச்சுட்டேன்னா, டிவிடெண்டும் வருஷம் கிடைக்கும். கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும். ஏன்னா, இங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுலாம் சூப்பரா இருக்கு. கோலுங்கும்போது பேட்டரிக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இப்பயே வந்து நம்ம கோல்ல இருந்து தான் எடுக்கலாம். டிமாண்ட் எல்லாம் ஒண்ணும் குறையாது. பற்றாக்குறை தான் இருக்கு. நெக்ஸ்ட் சொல்ல போனோம்னா, லோ பிரைஸ் டூ புக். அதாவது இப்போ சொத்து மதிப்பு ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கம்பெனி ரூ. 80, ரூ. 90, ரூ. 50க்கெல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ் தான் இது. இதுலயும் நான் சொல்ல போம்போது, இதுல பிஇயும் பார்க்கணும், பிபியும் பார்க்கணும், ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டும் பார்க்கணும், அது போக கம்பெனியோட ஹிஸ்டரியும் பார்க்கணும், ஓரளவுக்கு படிக்கணும். இதுதான் அடடா! சூப்பர் இதெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சு, தெரிஞ்சு உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட கேட்டு, இதுல எத வாங்கலாம்னு சொல்லி கேட்டு நீங்க வாங்கலாம். ஓகே. இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்க சாம்பார் அண்ட் ஸ்டாக்ஸ் ஆர் ரேடியோபதி ஜென்ரலி ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ். பை.